திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு மதுரை தலத்தில் அழகு இல் அவுணரை அப்படின்னு சொல்லிட்டு 71வது பாடல். எதுவும் நமக்கு தினம் மிகவும் கடினமான பாடல் தான். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்னை பார்த்தும் குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுக்கான சந்தம் தனதன தனன தந்த தானன. தனதன தனன தந்த தானன. தனதன தனன தந்த தானன தந்ததானா. பார்த்தீங்களா எப்படி நம்ம பாட போகிறோம்? இப்படிதான். முருகா அருணகிரிநாதா அருளி செய்ங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகில் அவுணரை கொன்ற தோல் என மலை தொலை உருவ சென்ற வேலன அழகிய கனக தண்டை சூழ்வன புண்டரீக அடியன முடியில் கொண்ட கூதலம் என வனசரியை கொண்ட மார்பன அருமுகம் எனக்கு என்பலாம் முருக அன்புராதோ. கலகல கல என கண்ட பேரோடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொல் பங்கமாகிய பொங்கலாவும் கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் ஒழிவுற மொழியின் துஞ்ச உராதன கரணமும் ஒழிய தந்த ஞானம் இருந்தவாரென் இலகு கடலை கற்கண்டு தேனோடும் இரதம் உறுதினை பிண்டி பாகுடன் இனிமையில் நுகர் எம்பிரானொரு கொம்பினாலே எழுதென மொழிய பண்டு பாரதம் வடகன சிகர செம்பொன் மேருவில் எழுதிய பவள குன்று தாதையின் அன்று சூழ வலம் வரும் அளவில் சண்டமாருதம் விசையினும் விசையுற்று எந்தி சாமுக மகிதலமடைய கண்டு மாசுணம் உண்டுளாவு மரகத கலப செம்புள் வாகன மிசை வரு முருக சிம்புலேயன மதுரையில் வழிபட்டு உம்பரார் தொழு தம்பிரானே. பாடலுக்கான விளக்கத்தை படிப்போம். அழகு இல் அவுணரை கொன்ற தோல் என கணக்கற்ற அசுரர்களை கொன்று அழிய உனது தோலை புகழ்ந்தும் மலை தொலை உருவச் சென்ற வேல் என கிரௌஞ்ச மலையை தொலை படும்படி ஊடுருவி சென்ற உனது வேலை புகழ்ந்தும் அழகிய கனக தண்டை சூழ்வன புண்டரீக அடியன அழகிய பொன்னால் ஆகிய தண்டைகள் சூழ்ந்துள்ள
தாமரை போன்ற உனது திருவடியை புகழ்ந்தும் முடியில் கொண்ட கூதளம் என வெண்தாளியினது தன்மையான பூவை அணிந்த உனது திருமுடியை புகழ்ந்தும். அந்த வெண்தாளிங்கிற பூ அவ்வளோ மென்மையானதான். அந்த வெண்தாளின்ற தன்மையான பூவை திருமுடியும் அப்படின்னு புகழ்கிறாரு. வனசரியை கொண்ட மார்பு என வேட்டுவச்சியான வள்ளியை அணைந்த மார்பு என்று உனது மார்பை புகழ்ந்தும். ஆறுமுகம் என நெக்கு என்பெல்லாம் உருக அன்பு உறாதோ ஆறுமுகம் என்று உனது 6 திருமுகங்களையும் புகழ்ந்தும் உள்ளம் நெகிழ்ந்து என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகும்படியான அன்பு எனக்கு கிட்டாதோ. அந்த சொல்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. ஆறுமுகம் என நெக்கெல்லாம் உருக அன்பு உறாதோ. அந்த ஆறுமுகம்னு சொல்லும்போது அந்த நம்மளுடைய எலும்பெல்லாம் அப்படி உருகி, அது சொல்லுவாங்க ஊன் உருக உயிர் உருகன், அந்த மாதிரி உருகி அந்த அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்தணும் முருகப்பெருமானிடத்தில். அப்படி சொல்கிறார், உருகும்படியான அன்பு எனக்கு கிட்டாதோ. அவ்வளோ அன்பாக நான் அவங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன்னா அதை விட அவர் கருணை பண்ணாதான் நாமளும் நடந்துக்க முடியும். கல 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 என கண்ட பேரொடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கலகல கலவென்று பேரொளியுடன் கண்ட பேர்களுடன் கூச்சலிட்டு சமய குற்றங்களை எடுத்து பேசி வாதம் செய்வோர்கள் கதறிய வெகு சொல் பங்கம் ஆகிய பொங்கு அளாவும் உறக்க கத்தும் பல தவறுகள் மிகுந்த கொதிக்கும் கோபம் நிறைந்த சொற்களால் ஆகிய கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் ஒழிவுற பொய் சாத்திர நூல்களை ஒழிந்து என் மீது 5 பூதங்களின் செயல்களும் அடங்கி நீங்க மொழியின் துஞ்சு உராதன கரணமும் ஒழிய சொல்லப்போனால் ஓய்தல் இல்லாத அந்த கரணமாகிய மனம் ஒடுங்கி ஒழிய தந்த ஞானம் இருந்தவாறு நீ எனக்கு உபதேசித்து அருளிய ஞானத்துக்கு உள்ள பெருமைதான் எத்தனை ஆச்சரியமாய் உள்ளது. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னார் இல்லைங்களா, அதை சொல்கிறாரு. அவர் சொன்னார், காப்பாற்றி நிற்க வச்சுட்டு என்னை ஏன் காப்பாற்றினீங்கன்னா சும்மா இரு சொல்லற அப்படின்னுட்டார். சும்மா இரு சொல்லறன்னு ஒன்று அப்படியே உட்கார்ந்தவர் தான் 12 ஆண்டுகள் தவத்தில் உட்காந்துட்டார். அந்த மாதிரி சொல்லப்போனால் ஓய்தல் இல்லாத அந்த காரணமாகிய இந்த மனம் ஒடுங்கணும். இந்த மனம் ஒடுங்கலைன்னா கண்டபடி அலையும். மனம் ஒடுங்கி ஒழிய நீ எனக்கு உபதேசித்து அருளிய ஞானத்துக்கு உள்ள பெருமைதான் எத்தனை ஆச்சரியமாய் உள்ளது. நான் எப்படியெல்லாம் சீர்கெட்டு கடந்தேன், அந்த ஒரு சொல்லில் என்னை அடக்கி உட்கார வச்சிட்டியே, அந்த பெருமை என்ன சொல்கிறது அப்படின்றாரு. அதுவே இதுவாக தானே அலைஞ்சி கடந்தார். அது தாங்க முடியாமல் வியாதி வந்து தான் அவர் போய் நான் மேலே வல்லாள கோபுரத்துலேருந்து விழுந்து சாக போகிறேன்னு விழுந்தார். அப்போ தான் முருகான்னு சொல்லிட்டு விழவே முருகப்பெருமான் வந்து தாங்கி பிடிச்சார். அந்த பெருமையை சொல்கிறாரு. இலகு கடலை கற்கண்டு தேனோடும் நல்ல விளக்கமுடைய கடலை கற்கண்டு தேன் இவைகளுடன் இரதம் உரு திணை பிண்டி பாகுடன் ருசிகரமான தினைமாவு வெள்ளப்பாகு இவற்றை கலந்து இனிமையில் நுகர் உற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே மகிழ்ச்சியுடன் உண்ணும் விநாயகர் ஒற்றை கொம்பால் எனது எழுது என மொழிய பண்டு பாரதம் வியாச முனிவர் எழுதும்படி வேண்ட முன்பு பாரத கதையை வடகண சிகர செம்பொன் மேருவில் வடக்கே உள்ளதும் கனத்த உச்சிகளை உடையதுமான செம்பொன் மயமான மேருமலையில் எழுதிய பவள குன்று தாதையை அன்று சூழ வலம் வரும் அளவில் எழுதிய பவள மலையை போன்ற கணபதி அன்று தந்தையாகிய சிவபெருமானை சுற்றி வந்து வலம் வரும் நேரத்துக்குள்
சண்ட மாருத விசையினும் விசையுற்று என் திசா முக மகிதளம் அடைய கண்டு சூறாவளியின் வேகத்தில் வேகமாக 8 திசையிடங்களை கொண்ட உலகம் முழுவதையும் பார்த்து மாசுணம் உண்டு உலாவு மரகத கலப செம்புள் வாகன மிசை வரு முருக பாம்பை உண்டு உலவுகின்றதும் பச்சை தோகையை கொண்டதும் வலிமையான பட்சியும் ஆகிய மயில் வாகனத்தின் மீது வந்த முருகனே. அந்த மயில் என்ன சாப்பிடுதுன்னு பாருங்க. பாம்பை உண்டு உலாவுதான். அது பச்சை தோகையை விரிச்சு வருதான். அவ்வளோ சக்தி வாய்ந்த மயிலாம் அது. அப்படி இருக்குமா. முருகரே தாங்கி வருதுன்னா அது எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ எத்தனை இதுக்கு இருக்கும் பாருங்கள். நம்ம திருவாரூர் தேரை இழுக்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த அலங்காரத்துக்கு கட்டுறாங்க பாருங்கள். அந்த ஒவ்வொரு குதிரையும் 1.5 டன் வெயிட்டாம். அந்த திருவாரூர் தேரே தேவர்கள் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி 1.5 டன் 4 ஒவ்வொன்றும் 1.5 டன்னு தாங்குதுன்னு. அந்த மாதிரி இந்த மயில் எவ்வளோ கனமான மயிலாக இருந்தால் முருகப்பெருமானை தாங்கிக்கின்னு சுற்றி வருது. இது வேறு வள்ளி தேவியான வேறு உட்கார வச்சுன்னு போவார். அப்படி சக்தி வாய்ந்த வாகனத்தின் மீது வந்த முருகனே. சிம்புலே என மதுரையில் வழிபட்டு உம்பரர் தொழு தம்பிரானே. சிங்கத்தை அடக்க வல்லதாக கூறப்படும் என்காற்புள்ளே சரபப்பட்சியே என்று புகழ்ந்து மதுரை களத்தில் வழிபட்டு தேவர்கள் தொழுகின்ற தம்பிரானே. அப்பாவுக்கும் பேர் தம்பிரான், பிள்ளைக்கும் பேர் தம்பிரான். முருகப்பெருமான தம்பிரானே அப்படின்னு அருணகிரிநாதர் அழகா புகழ்ந்து சொல்கிறாரு. இப்போ வாங்க நம்ம விளக்கத்தோட பாடலையும் பார்த்தோம். இப்போ நம்ம சேர்த்து எழுதுனது பாடலாம். மறுபடியும் சந்தத்தை பார்க்கலாம். அழகு இல் அவுணரை மதுரை தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது. தனதன தனன தந்த தானன தனதன தனன தந்த தானன தனதன தனன தந்த தானன தந்ததானா. அகில உணரை கொன்ற தோழென மலை தொலையுருவ சென்ற வேலன அழகிய கனக தண்டை சூழ்வன புண்டரீக அடியன முடியே கொண்ட கூதல மெனவன சரியை கொண்ட மார்பன அருமுகமென நெக்கென்பலாமுரு கண்புராதோ. கலகல கலன கண்ட பேரோடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொற் பங்கமாகிய பொங்கலாவும் கலைகளும் மொழிய பஞ்சபூதமும் மொழியுற மொழியுற்றுஞ்சராதன கரணமும் மொழிய தந்த ஞானமேருந்தவாரென் இலகு கடலை கற்கண்டு தேனோடு மிரதமுருதினை பிண்டி பாகுடன் இனிமையினு கருற்றெம்பிரானொரு கொம்பினாலே எழுதென மொழிய பண்டு பாரதம் வடகன சிகர செம்பொன்மேருவில் எழுதிய பவள குன்று தாதையை அன்று சூழ வலம் வருமளவி சண்டமாருத விசையினும் விசய ரெண்டி சாமுக மகிதளமடையை கண்டு மாசுண முண்டுளாவு மரகத கலப செம்புள் வாகன மிசை வரு முருக
சிம்புலே என மதுரையில் வழிபட்டும்பராரர் தொழு தம்பிரானே. மதுரையில் வழிபட்டும்பரார் தொழு தம்பிரானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பதிவை எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மென்மேலும் உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீங்க. இது உங்களாண்ட வந்து சேர்ந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு பகிர்றது ரொம்ப சந்தோஷம். ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.